ஈரான் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அமெரிக்கா உறுதியான வெற்றியை பெற்றுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறினார். ஈரானில் ஆட்சி மாற்றத்தை நோக்கமாக கொண்டு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. அதேபோல இஸ்ரேலும் ஆபரேஷன் ரோரிங் லயன் என்ற பெயரில் ஈரானை தாக்கி வருகிறது. இந்த போரில் முதல் நாளிலேயே ஈரானில் பெரும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அந்நாட்டின் உயர் தலைவராக இருந்த அயத்துல்லா அலி காமினி கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீதும் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் மீதும் ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானில் பெரிய அளவில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக பல்வேறு செய்தி நிறுவனங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சூழலில் அமெரிக்காவின் ஆக்சியோஸ் என்ற தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டி அளித்திருக்கிறார். அப்போது பேசிய அவர், போரின் முதல் நாளின் 3 மணி நேரத்திலேயே ஈரானின் விமானப்படை, ரோடார் அமைப்புகள் மற்றும் வான்வழி தற்காப்பு தளங்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும், ஈரானின் ஏவுகணைகள் 90 விழுக்காடு அளவிற்கும், ட்ரோன்கள் 85 விழுக்காடு அளவிற்கும் அழிக்கப்பட்டுவிட்டதாகவும் கூறினார். மேலும் கடந்த ஆண்டு ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் நடவடிக்கையின் மூலமாக ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முடக்கியதாகவும், தற்போது அந்த வேலையை முழுமையாக முடிக்கப் போவதாகவும் அவர் கூறினார். அதேபோல ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்றும், ஈரானில் இனி அழிப்பதற்கு எதுவும் இல்லாததால் எப்போது வேண்டுமானாலும் போரை நிறுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.